ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து பாட் வந்து எப்படி செலக்ட் பண்ணால், நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ரோஜா செடிக்கு தகுந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு நார்மலாக 5 லிட்டர் க்ரோ பேக் கவர் சைஸ் இருக்கக்கூடிய இந்த ரோஜா செடியெல்லாம் வாங்கினீங்கன்னா, அதுக்கு எந்த சைஸ் பாட்டு வந்து சூட்டபுளாக இருக்குன்னா 14 இன்ச்சு பாட்டு தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே க்ரோ பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15க்கு 15 க்ரோ பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெருசு வந்து ஏன் எடுக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து மண்கலவை இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் பிளான்டிங் பண்ணுறோங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். கிரவுண்டில் வைக்கிறவங்க தாராளமாக கிரவுண்டில் வைக்கலாம். அவங்களும் இதே மண்கலவை ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோ பேக் வாங்கினாலும் சரி, பாட் வாங்கினாலும் சரி, அது ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்காங்க. ஹோல்ஸ் எதுக்காகனா, அதிகப்படியான தண்ணியை வந்து அதில் தேங்காமல் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடிகளை வந்து அழுகி போகிறத வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். இந்த ரோஜா செடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மண்ணில் வந்து நல்லா செழிப்பாக வளரும் பார்த்திங்கன்னா செம்மண்ணில் தான் வந்து செழிப்பாக வளரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செம்மண். மேக்ஸிமம் எல்லாேருக்கும் வந்து ஈஸியாக கிடைக்கும்.